வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். தாலிபானின் மலேசிய வருகையை தற்காத்தார் கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடேக். தாலிபான் தலைமையிலான ஆப்கானிஸ்தான் கல்வி பேராளர்கள் குழுவின் வருகையை ஏற்று உபசரித்திருக்கும் கல்வி அமைச்சின் நடவடிக்கையை அதன் அமைச்சர் ஃபர்லினா சிடேக் இன்று தற்காத்து பேசினார். ஆப்கானிஸ்தானில் தாலிபான் தலைமையிலான அரசாங்கம் பெண்களின் கல்விக்கான வாய்ப்புகளை கட்டுப்படுத்திய போதிலும் பெண்களின் கல்வி உரிமை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஆப்கானிஸ்தான் கல்விக் குழுவினர் மலேசியாவிற்கு மேற்கொண்ட வருகையின் மூலம் பெண்களின் கல்வி வாய்ப்புகள் எத்தகைய மகத்துவமானது என்பதை அந்த தூதுக்குழு அறிந்து கொள்வதற்குரிய வாய்ப்பை மலேசியா ஏற்படுத்தி தந்துள்ளதாக ஃபர்லினா சிடேக் விளக்கினார். ஒரு மெல்லிய வெங்காய தோலை கூட எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதற்கு இவ்வருகையின் மூலம் தாலிபான் தலைமையிலான அரசாங்கத்தின் கண்களை திறப்பதற்கு மலேசியாவிற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததாக ஃபர்லினா சிடேக் குறிப்பிட்டார். தாலிபானின் கண்களை திறக்கும் பணி நிறைவு பெற்றுவிட்டது. தற்போது அவர்கள் கல்வித்துறை சார்ந்த அடுத்த கட்ட பணியை மேற்கொள்வர் என்று ஃபர்லினா சிடேக் விளக்கினார். ஆப்கானிஸ்தானில் உள்ள பெண்கள் மலேசிய பெண்களைப் போல பள்ளிக்கு செல்ல வேண்டும், கல்வியின் உயரத்தை எட்டிப்பிடிக்க வேண்டும் என்பது இவ்வருகையின் மூலம் அவர்களுக்கு நாம் ஒரு பாடத்தை உணர்த்தி உள்ளோம். மலேசியா எப்போதுமே மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான நாடாக பார்க்கப்பட வேண்டும். பெண்களுக்கான கல்வியில் பாகுபாடு காட்டப்படக்கூடாது. உலகம் முழுவதும் உள்ள பெண் குழந்தைகளின் கல்விக்கு தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். அவர்களின் கல்வி உரிமைக்காக தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு துணிச்சல் மிகுந்த நாடாக மலேசியா மிளர வேண்டும் என்று இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் ஃபர்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். EKVE எனப்படும் வடகிழான் பள்ளத்தாக்கு விரைவு நெடுஞ்சாலை திட்ட நிர்மாணிப்பில் ஏற்பட்டுள்ள காலதாமதம் குறித்து பொதுப்பணித்துறை துணை அமைச்சர் டத்தோ அஹ்மத் மஸ்லான் இன்று தமது ஏமாற்றத்தை தெரிவித்துள்ளார். அந்த நெடுஞ்சாலையை நிர்மாணிப்பதற்கு நியமிக்கப்பட்ட ஒப்பந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள நெடுஞ்சாலை குத்தகையாளர் நிறுவனத்திடம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று துணை அமைச்சர் அறிவுறுத்தினார். கடந்த ஆண்டு மே மாதம் இந்தியா உத்தரப்பிரதேசத்தில் கசியாபாத் அலிகார் மாவட்டங்களுக்கு இடையிலான 100 கிலோமீட்டர் தூரத்தை கொண்ட நெடுஞ்சாலையை 100 மணி நேரத்தில் இந்திய நிறுவனம் நிர்மாணித்திருப்பதை துணை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆனால் EKVE வடகிழான் பள்ளத்தாக்கு விரைவு நெடுஞ்சாலை திட்ட நிர்மாணிப்பு தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் ஆன நிலையில் அதன் நிர்மாணிப்பு பணி இன்னமும் முடிவடையவில்லை என்று இன்று நாடாளுமன்றத்தில் அஹ்மத் மஸ்லான் தமது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினார். மைசெல் எனப்படும் ஸ்லாங்கூர் மாநில அடையாள ஆவண மைய திட்டத்திற்கு கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் 5058 விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட வேளையில் அவற்றில் 2178 விண்ணப்பங்களுக்கு கடந்த அக்டோபர் மாதம் வரை தீர்வு காணப்பட்டுள்ளதாக ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பப்பாராய்டு தெரிவித்துள்ளார். இக்காலகட்டத்தில் பிறப்புச் சான்றிதழ்கள் தொடர்பான 537 விண்ணப்பங்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்த நிலையில் அடையாள அட்டை தொடர்பான 414 விண்ணப்பங்கள், குடியுரிமை தொடர்பாக 555 விண்ணப்பங்கள், குழந்தை தத்தெடுப்பு தொடர்பாக 521 விண்ணப்பங்கள், குடிநுழைவுத்துறை தொடர்பாக 119 விண்ணப்பங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி அட்டை தொடர்பாக 30 விண்ணப்பங்கள் ஆகியவற்றுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக வறுமை ஒழிப்புத்துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினரான வி பப்பாராய்டு கூறினார். அவற்றில் அதிகமாக மலாய்க்காரர்கள் சம்பந்தப்பட்ட 926 விண்ணப்பங்களுக்கு தீர்வு காணப்பட்ட வேளையில் அதற்கு அடுத்த நிலையில் சீனர்கள் தொடர்புடைய 794 விண்ணப்பங்களுக்கும், இந்தியர்கள் தொடர்புடைய 547 விண்ணப்பங்களுக்கும் மற்றும் பிற இனத்தவர் சார்ந்த 86 விண்ணப்பங்களுக்கும் தீர்வு காணப்பட்டுள்ளதாக பப்பாராய்டு குறிப்பிட்டார். ஸ்லாங்கூர் மாநில சட்டமன்றத்தில் இன்று மைசெல் மூலம் தீர்க்கப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் வழக்குகளின் எண்ணிக்கை குறித்து கொலகுபுபாரு உறுப்பினர் பாங் சொக் தாவ் எழுப்பிய கேள்விக்கு பப்பாராய்டு மேற்கண்டவாறு பதில் அளித்தார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த மாதுவை மடக்கி அவரின் தோளில் மாட்டப்பட்டிருந்த கைப்பையை அறுத்து கொண்டு மோட்டார் சைக்கிளில் மின்னல் வேகத்தில் தப்பிய 2 வழிப்பறி கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணியளவில் கிள்ளான் ஜலான் கங்கார் சாலையில் 2.25 மைலில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட மாது காயம் அடையவில்லை என்ற போதிலும் சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் பொருத்தப்பட்ட ரகசிய கேமராவில் பதிவான காட்சியை கொண்டு அந்த 2 கொள்ளையர்களை போலீஸ் தேடி வருகிறது. கொள்ளையர்கள் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளின் பின்புறம் நம்பர் பட்டை எதுவும் காணப்படவில்லை என்று வடகிழான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP S விஜயராவ் தெரிவித்தார்.
கொள்ளையர்களில் ஒருவன் அந்த மாதுவின் கைப்பையை அறுக்கும் காட்சி ரகசிய கேமராவில் பதிவாகியுள்ளதால் அதனை அடிப்படையாக கொண்டு தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு வருவதாக விஜயராவ் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தின் போது மகாத்மா காந்தி மற்றும் நெல்சன் மண்டேலாவுக்கு நிகராக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை உவமை காட்டி ஜொலுத்தோங் எம்பி RSN ராயர் புகழ்ந்து பேசியதால் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பெரும் அமளி துமளியில் ஈடுபட்டனர். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் தலைமையிலான நிர்வாகத்தையும் அதில் அவர் கொண்டு வந்துள்ள சீர்திருத்தங்களையும் பாராட்டும் விதமாக RSN ராயர் பேசிய போது ஒரு கட்டத்தில் மகாத்மா காந்தி நெல்சன் மண்டேலாவுக்கு நிகராக ஒப்பிட்டு அன்வாரை புகழ்ந்தபோது எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் நாடாளுமன்றத்தில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. ராயரின் கேள்விக்கு பதில் அளிக்க பிரதமர் முனைந்த போதிலும் நாடாளுமன்றத்தில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. பதில் அளிப்பதற்கு பிரதமர் அன்வாருக்கு முதலில் இடம் கொடுத்த சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட சலசலப்பு காரணமாக தனது முடிவை மாற்றிக்கொண்டார். ராயரின் கேள்விக்கு பிரதமர் பதில் சொல்ல தேவையில்லை என்று ஜோஹாரி கேட்டுக்கொண்டார். மனிதவள அமைச்சின் கீழ் உள்ள மனிதவள மேம்பாட்டு நிதியகமான HRD காப்பில் நிகழ்ந்ததாக கூறப்படும் முறைகேடு தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணைக்கு வழிவிடும் வகையில் விடுப்பில் சென்ற அந்த நிதியகத்தின் தலைமைச் செயல்முறை அதிகாரி ஷாகுல் ஹமீத் ஷேக் டவுட் மீண்டும் பணிக்கு திரும்பிவிட்டதை மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் இன்று உறுதிப்படுத்தினார். லஞ்ச ஊழல் ஆணையத்தின் விசாரணைக்காக ஷாகுல் ஹமீத் விடுப்பில் செல்ல அனுமதிக்கப்பட்டதாக ஸ்டீவன் சிம் விளக்கினார். ஒருவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை அவர் நிரபராதி ஆவார். HRD காப் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் இதுவரை யாரும் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படவில்லை என்று நாடாளுமன்றத்தில் ஸ்டீவன் சிம் விளக்கம் அளித்தார். ஜோஹோர் மாநில அரசு ஊழியர்களுக்கு 2 மாத போனஸ் தொகை வழங்கப்படுவதாக மாநில மந்திரி பசார் ஆன் ஹாஃபிஸ் காசி இன்று அறிவித்தார். ஜோஹோர் மாநில அரசு ஊழியர்களின் கடும் உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பை கருத்தில் கொண்டு அவர்களை பாராட்டும் விதமாக 2 மாத போனஸ் அறிவிக்கப்படுவதாக மந்திரி பசார் குறிப்பிட்டார். இன்று ஜோஹோர் மாநில சட்டமன்றத்தில் மாநிலத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றுகையில் ஆன் ஹாஃபிஸ் காசி இதனை தெரிவித்தார். தாலிபான் தலைமையிலான ஆப்கானிஸ்தான் நாட்டின் கல்வி பேராளர்கள் குழுவை வரவேற்று உபசரித்து கல்வி தொடர்புடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ள கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடேக்கின் நடவடிக்கையை கேள்வி எழுப்பிய DAP தலைவர் லிம் குவான் எங்கை பாஸ்கொச்சி இன்று கடுமையாக சாடியது. இம்மாதம் முற்பகுதியில் ஆப்கானிஸ்தான் நாட்டின் கல்வி தலைமை இயக்குனர் தலைமையில் அந்நாட்டின் பேராளர் குழுவின் வருகையை கேள்வி எழுப்பியது மூலம் மலேசியாவின் தோற்றத்திற்கு லிம் களங்கத்தை விளைவித்துள்ளார் என்று பாஸ்கொச்சி துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான் மன் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடேக்கின் இந்நடவடிக்கை ஆப்கானிஸ்தான் கல்விக்குழுவுடன் நுண்ணறிவை பகிர்ந்து கொள்ளும் அரசாங்கத்தின் ஒரு முன்முயற்சியாகும். மலேசியாவின் நிபுணத்துவத்தை புதிதாக சுதந்திரம் பெற்ற நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதில் லிம் குவான் எங் அப்படியென்ன குற்றத்தை கண்டுபிடித்துவிட்டார் என்று துவான் இப்ராஹிம் கேள்வி எழுப்பியுள்ளார். கல்வித்துறையில் ஆப்கானிஸ்தானுடன் ஒத்துழைப்பு கொள்வதற்கு கல்வி அமைச்சர் மேற்கொண்டுள்ள முயற்சிகளை பாஸ்கட்சி வரவேற்பதாக இன்று நாடாளுமன்ற கட்டிடத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் துவான் இப்ராஹிம் இதனை தெரிவித்துள்ளார். தனது தாயாரை கொன்று 3 ஆண்டுகளாக ஐஸ்பெட்டியில் வைத்திருந்ததாக கூறப்படும் 53 வயதுடைய நபரின் தடுப்பு காவலை மேலும் 1 வார காலத்திற்கு போலீசார் நீட்டித்துள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்து ருஸ்டி முகமது ஈசா குறிப்பிட்டார். அந்த நபர் பிடிபட்ட நவம்பர் 12ஆம் தேதி முதல் பல்வேறு நோய்கள் உபாதை காரணமாக அவர் பிட்டாலஞ்சோயா பல்கலைக்கழக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சைக்கு பிறகு அந்த மருத்துவமனையிலிருந்து அவர் நேற்று வெளியேற்றப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவரை மேலும் 7 நாட்களுக்கு வரும் நவம்பர் 26ஆம் தேதி வரையில் தடுத்து வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளதாக டத்து ருஸ்டி குறிப்பிட்டார். கடந்த நவம்பர் 12ஆம் தேதி பழைய கிள்ளான் சாலை OUG கார்டனில் உள்ள 2 மாடிகளை கொண்ட தரை வீடொன்றின் ஐஸ் பெட்டியிலிருந்து மீட்கப்பட்ட 80 வயதுடைய அந்த மூதாட்டியின் மரணம் தொடர்பில் அம்மூதாட்டியின் மகனிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக டத்து ருஸ்டி தெரிவித்தார். 15 வயதுடைய பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக ஆடவர் ஒருவர் பினாங்கு ஜார்ஜ் டவுன் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார்.
23 வயது AM முகமது இம்ரான் என்ற அந்த ஆடவர் நீதிபதி இர்வான் ஸ்வைன்போன் முன்னிலையில் நடத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த மே 9ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் ஜார்ஜ்டவுன் தஞ்சோங் தோகோங்கில் உள்ள பேரங்காடி மையத்தின் ஒரு ஒதுக்குப்புறமான பகுதியில் 17 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக அந்த நபர் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் பெரும்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த ஆடவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளார். பினாங்க மாநிலத்தில் வரும் நவம்பர் 28, 29 ஆகிய தேதிகளில் 7 பகுதிகளில் உள்ள சுமார் 37,000 பேர் தண்ணீர் விநியோக இடையூறுக்கு ஆளாக நேரிடும் என்று மாநில தண்ணீர் வாரியத்தின் தலைமைச் செயல்முறை அதிகாரி டத்தோ கே பத்மநாபன் அறிவித்துள்ளார். பாகான் ஜர்மால், பத்து ஃபெரங்கி, மவுண்ட் எக்ஸ்ரீன், தஞ்சோங் பூங்கா, தஞ்சோங் பினாங், தஞ்சோங் தோகோங் மற்றும் துலோ பஹாங் ஆகிய 7 பகுதிகளில் இரவு 10 மணிக்கு தொடங்கி மறுநாள் நள்ளிரவு 12 மணி வரை குடிநீர் தடை ஏற்படும் என்று அவர் குறிப்பிட்டார். பத்துஃபரங்கி நீர் சுத்திகரிப்பு மையத்தில் மேற்கொள்ளப்படும் 900 mm வால்வ் இணைப்பு குழாய் மாற்றுதல் மற்றும் பராமரிப்பு பணி காரணமாக சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு 2 நாள் குடிநீர் விநியோக தடை ஏற்படும் என்று டத்தோ பத்மநாபன் விளக்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.